ஹாய் கைஸ் வெல்கம் கேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம த பேபி நல்லா ஆக்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சரிங்களே போயிடலாம். இந்த 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 இது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஆக்ட் 4ங்கிற அப்டேட்டில் தான் வந்திருக்கு. அதுவும் கிறிஸ்மஸ் அப்டேட்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஏதோ சர்வீஸ் டு த க்ரௌன்னு போட்டுருக்காங்க. ஸோ எப்படி இருக்கோ தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணலாம். ஸோ எங்கடா இருக்குது லிஃப்ட்டு. ஸோ இன்றைக்கி தான் உங்களோட ஜேர்னி ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆக்டில் என்ன இது ஒரு கிறிஸ்மஸ் அப்டேட்டில் தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் வர. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரௌன் சைல்ட் கேர். ஸோ பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஆஃப்டர் லிட்டில் மான்ஸ்டர்ஸ் சின்ஸ் 1895. குட் மார்னிங். இதான் அவங்களோட க்ரௌன் கான்டாக்ட் உள்ளே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 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 ஆக்ட் 4ல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்துருப்பாங்கன்னா இந்த அந்த நம்ம ஆக்ட் 1, 2, 3ல் உள்ள குழந்தை ஏன் அந்த ஈவலாக நடந்துக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஆதி காலத்து பெண்ணாக இருக்குது. ஸோ இதான் ஆன் பண்ண சொல்கிறாங்க கீஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸோ க்ரௌன் $60. ஸோ இப்போ இது கோடை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஐயோ தப்பாக 1985 தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது 1895 நினைக்கிறேன். ஸோ கரெக்ட், இதுதான் கரெக்டு. ஸோ இமெயிலில் போய் பார்ப்போம். இட்ஸ் யுவர் ஃபஸ்ட்டு டே. ஸோ பிரிண்ட் கான்டாக்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டே. இல்லைனா இத்தனை பிரிண்ட் ஆகுது. பாய் பசங்களா, ஆனால் இத்தனை பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வேலைக்கு வந்திருக்கோங்கன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஏதோ கான்டாக்ட் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. என்னது நீட் அ பென். ஸோ தான் க்ரௌன் சைல்டு கேர்னு போட்டிருக்காங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்போ ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வச்சு ஆடுறோம்ல. இது பார்த்திங்கன்னா ஆக்ட் 1, 2, 3ல் வரவங்க கிடையாது. இது வேறு ஒருத்தன். இது ஸோ இப்போ இதான் அவங்கள அதாச்சும் இந்த இடத்துக்கு நம்ம வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதனால் இது வேறு ப்ரொட்டாகனிஸ்ட். போன தடவை வந்தவங்க கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய் கிட்ட நம்ம இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்துடும். குழந்தைய பார்த்துக்கிற வேலை எதுவுமே சொல்லலாம். ஸோ வீட்டில் கிடையாது. வீட்டில் அப்போ வேலை பார்க்குறது பேபி சீட்டர். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேறு குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம் இது. ஸோ இன்னும் இதில் இல்லை, இதில் வைக்கணும் போல இருக்குது. ஸோ வெஸ்டோம் கீஸ். ஸோ சீரம் தான் திறக்கடா. திறந்துட்டானுங்க கீஸ். இதோ இந்த உள்ள போடி மொட்டை ராஜேந்திரன் இவன் இங்கே இருக்காங்க கீஸ். பாருங்களேன். இவன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2ல் வந்துருப்பான். ஆக்ட் 1, 2, 3ல். ஸோ இந்த ஆக்ட் 4 நடக்கிற ஸ்டைல் கேர். அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க, விளையாடுங்க. அவனை எப்போவுமே ஸ்மைலாக வச்சுருங்க. நீங்கள் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா எப்போவுமே மென்ஷன் ஆகிருக்கும். எம்ப்ளாயிங் கான்டாக்ட் பேஜ் நம்பர் 4. ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சாப்டர் இதுவுமே சொல்லலாம். ஸோ கிறிஸ்மஸ் அப்டேட். ஸோ இது ப்ரைமரி ரோட் சைல்டு க்ரௌண்டுங்கிற திஸ் இஸ் ஹாப்பினஸ் அண்ட் வெல் பில்டிங்கு. ஸோ எப்பவுமே என்னடா வருத்தமாக இருக்கிற அண்ணன் என்ன பண்ணுற மாதிரி என்னடா சிரிக்கிறான்டா ஓன் சாய் மண்டையில் அடிப்பலை இருக்குது. மழை போடுவோம் மழை அவன் வாட்டிக்கு இருக்கான். ஸோ இது நடக்கிற டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1க்கும் முன்னாடி. ஸோ அதான் இவன் சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்காங்க இவன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பையன் தான். ஸோ இவன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பையன் தான். ஸோ இந்த இடத்துல தான் இவன் ஈவலாக மாறுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை சுடு போடு 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 சரி போடு போடு போடு. ஆனால் நீ வாடிச்சிருவான் இப்படி சுடுற. நீ சிரிக்கிறான் பாருங்களேன். கிளப்பயமாக இருக்கானே தம்பி. நீ சரியான பஞ்சிக்கு பேக்காக இருக்க பாருங்கள். ஸோ இப்போ இவன் நல்ல பையனாக தான் இருக்கான். இவன் அடுத்த ஆக்ட் 1 போகும்போது மோசமானவனாக வருவான். இப்போ இவன் நல்ல பையனால இப்போ திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கிட்ட டெலப்போர்ட் ஆகுது. அந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டான். இப்போ இவன் வாட்டி நல்ல பையனாக தான் இருப்பான். இப்போ ஸோ போடு இவனை எப்படி அழ வைக்கிறது? இவனை அழ வைக்கணும் கீசனுக்கு. இப்போ இருங்க இந்த அழ வைக்கிறான் பாருங்கண்ணா. அது அடப்பாய் என்னடா என்னது. இப்போ இவனுக்கு நல்லா எல்லாம் சொல்லித்தரணுங்கிறாங்க. இப்போ அவனை சாப்பாடு ஊட்டி விடணும் போல இருக்குது. இருங்க தம்பி அழக்கூடாதரா. அப்பா இவங்க எங்கடா போனேன், எங்கடா போய் தொலைஞ்சா இவ்வளோ பெருசாக பறக்கிறாங்க பாருங்களேன். சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி சிரிக்கணும். ஸோ ஃபைன் இந்த பாட்டில் மேலே தான் இருக்க போகுது. பால் பாட்டில் மேலே நான் போட்டுருக்கேன் பாருங்களேன். ஸோ சீக்கிரம் போனோம் நம்ம டக்குன்னு வேலையை செய்யணும் நம்ம. ஸோ இவனை இங்கே வச்சு விட்டு இங்கே இருக்க பால் பாட்டில் எடுத்து இவனை ஊட்டி விட்ருவோம். இதான் அதை திரும்பி வச்சுக்கோ. இப்போ இவனை பாத்ரூம் போயிட்டானே. ஏண்டா இந்த பழக்கத்தை மட்டும் விடவே மாட்டியாடா. இந்த மாதிரி சாப்பிட்டு பாத்ரூம் போகிறத மட்டும் வேலையை மட்டும் விடவே மாட்டாங்க பாருங்களேன். அதுவும் போன தடவையாச்சும் பரவாயில்ல. சின்ன மேப்பு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதான் பிரச்சனையே. ஸோ சீக்கிரம் போனோம். ஸோ இப்போ இங்கே வச்சுட்டு இப்போ டெலப்போர்ட் ஆக மாட்டான் நம்ம நல்ல பையன். இப்போ டெலப்போர்ட் ஆகலை பார்த்தீங்களா. இது பேக் 1ல் டெலப்போர்ட் ஆகும். ஏன்னா அப்போ தான் இவன் பிசாசாக இருப்பேன். இவன் நல்ல பையன் நார்மல் குழந்தை தான் இவன். இது என்னதுடா அது புதுசாக இருக்குது. இவ்வளோ மாட்ட சொல்ல எவ்வளோ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதில் ஏதோ செக்கிங்கில் இருக்குது. குழந்தை இப்போ பிறந்த குழந்தைங்க செக்கிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏதோ செக்கிங்கில் இருக்குது. ஸோ என்னது இது க்ரீன் ரெட் ப்ளூ அந்த ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுதான் ஆக்டிவேட் பண்ண இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது ஏதோ
ஏன்னா நெருப்பு போட்டு விட்றீங்கன்னா அவன் சிரிக்கிறான். அவன் நெருப்பு போட்டோடனே அவனை சிரிச்சிட்டு இருக்கான்டே. அவன் சின்ன குழந்தைடா, என்ன சின்ன பிள்ளைங்க நெருப்பு போட்டு விட்றீங்க என்னடா அது? டே தம் தம் ஐயோ டே பேக்லாம் என்னடா ப்ளீஸ் புரிஞ்சிருச்சு கீஸ். இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குழந்தைங்கள பிசாசை மாற்றுற இடம் தான் இந்த இடமே. ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு போட்ட உடனே தான் வந்து அவன் மூஞ்சி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி. இன்னும் இப்போ என்ன எல்லோ க்ரீன் ரெட், எல்லோ க்ரீன் ரெட், எல்லோ க்ரீன் ரெட். ஸோ இந்த இடம் எதுக்குன்னு புரிஞ்சிருச்சு. இப்போலாம் நான் நல்ல குழந்தையாக தான் இருந்தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மோசமானவன மாற போகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்தாச்சுல, கொடுத்துட்டான்டா. எல்லோ எல்லோ க்ரீன் ரெட், எல்லோ க்ரீன் ரெட். ஏய் எல்லோ க்ரீன் அதோ மறுபடியும் எவ்வளோ ஆகுது சுத்தம். தம்பி சாக்கு போட்டு விட்றாங்க பாருங்கள், மண்டையில் சாக்கு போட்டு விட்றானுங்க. ஸோ புரிஞ்சிச்சு இந்த இது எவலேட் பண்ணுற மிஷின் இல்லை. இந்த இடத்துல நல்ல குழந்தைங்களாம் எல்லாரையும் மான்ஸ்டராக மாற்றுவாங்க. ஸோ புரிஞ்சிருச்சு என்னென்னு. தம்பி சீக்கிரம் எவலேட் ஆகிட்டியா, வெளியே வா. என்னடா பண்ணுறீங்க? என்னடா பூதம் போடலாம் வருது, பூதம் வருது. ஏய் தம்பி பாடி அப்போ இவனா? ஸோ இவன் தான் இப்படி வராமல் இருக்குது இந்த இவனும் இந்த எவல்யூஷனுக்கு அவன் ரெடி ஆலையான். ஏன்டா ஒரு குழந்தைய பிசாசை மாற்றி தான் அவன் ரெடி ஆலை. இப்போ வந்து பிசாஸ் அலி இருந்தால் அரைக்குறையாக இப்போ வந்து இவன் ஃபுல் பிசாஸ் ஆகலை. ஃபஸ்ட் நல்லா பையனாக இருந்தாலும் இப்போ மிஷின்குள்ளே போட்டோடனே கொஞ்சம் பிசாசாக மாறி இருக்கான் இவன். அதாச்சும் ஃபுல்லில் காவாசி மாறி இருக்கான். ஸோ இப்போ நம்மளோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சான். இப்போ நம்மளை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. சீக்கிரமும் அட பாவீங்களா ஏண்டா. அப்போ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கண்ணெல்லாம் வச்சு தூக்கி போட்டுடலான்ட்டு இருந்தோம். அப்போல்லாம் நல்ல பையனாக தான் இருந்திருக்கான். இப்போ இந்த மிஷினுக்குள்ளே போட்டதுக்கு ரொம்ப மோசமானவனா மாதிரி இருக்கும். நம்ம நல்லா வேலை பார்த்துருக்கோன்னு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க போல இருக்குது. நன்றிடா. ஸோ ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் தராங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் இப்போ நம்ம. ஸோ என்னது அது? காசு போட்டால் எடுக்கலாம் போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம சீக்கிரமோ 2வது நாள் ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே ரைட்டா. ஸோ இப்போ வந்து நீங்கள் உனக்கு 2வது நாள் அப்படிங்கிறானுங்க. ஸோ இது கால்குள்ளே போகணும். இப்போ வந்து ஸ்டோரி டைம். இப்போ வந்து குழந்தைய கண்டுபிடிக்க இப்போ பிசாசால மாதிரி இருப்பான். என்னது குட் மார்னிங் எம்ப்ளாயி 225. அது எப்படி இருக்குது தெரியுமா? என்னது அவன் நேற்று ராத்திரி வந்து ஏதோ சேட்டப் பண்ணியிருக்கானா, அதனால அவனை நாட்டிக்காரனாக இருப்பாங்களா. அது எங்கடா இருக்குது? ஏன்னா நாட்டிக்கார் தான் இருக்கு நாட்டிக்காரன். அடப்பா இவன் ராத்திரி ஏதோ இன்சிடென்ட் அடப்பாவீங்களா? ஹோலி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவன் நேற்று ராத்திரி இவனோட சுயரூபத்தை காமிச்சிட்டானா. ஸோ புரிஞ்சிருச்சா? இத்தனை நாளைக்கு சுயரூபத்தை காமிக்கல, அந்த மிஷின்குள்ளே போட்டதுனால ராத்திரி வந்து இவன் ஏதோ இன்சிடென்ட் பண்ணிட்டானா. ஸோ அதனால் இப்போ புரிஞ்சிருச்சா இவன் என்ன பண்ணியிருந்திருக்கானு. இப்போ வந்து நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறோமா. ஸோ உட்கார்றா. என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்? சிட் டவுன். ஒரு ஊரில் ரோஹித் கேமிங் தமிழ்னு ஒரு ப்ரோ பிளேயர் இருந்தார். அடப்பா நம்ம சொல்கிற கதை சின்ன குழந்தைக்கு மாதிரி நம்ம மாட்டிக்கு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்டா இந்த கேமுக்கார இன்ட்ரெஸ்டிங்காக இந்த குழந்தை கூட இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதுக்குள்ளே போக சொல்கிறேன். அடப்பா மூஞ்சி எப்படி வச்சுருக்கான் பாருங்களேன். தம்பி பேக் மாட்டிக்கிச்சு. பேக்குடா பேக் மாட்டிக்கிச்சு மக்களே. ஐயோ பேக் பஞ்சராயிரம் போதுறான். ஐயோ வண்டி எடுத்துட்டான். பாய் பழைய இடிச்சுட்டு போகிறான். பாய் இடிச்சுட்டு போகிறான். ஸோ மக்களே கண்டினியூ பண்ணலாம். அடப்பா வண்டி எடுத்துகிட்டு என்னடா இப்படி போகிறேன்? தம்பி இவனை அப்படியே பிடிச்சிருவோமா அவனை? தம்பி அடப்பா என்னடா இப்படி இடிச்சுட்டு போகிறான் பாருங்களா. என்னடா அது இவனை இடிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்க இவனை எப்படி தம்பி அடப்பா இடிச்சிட்டான்டா. இதுன்னு புதுசாக இருக்குது. இதை வச்செல்லாம் கொடுத்தா அவனை வண்டியில் ஃபியூல் போட சொல்கிறாங்க பாருங்க. ஆயில் கேன் போட சொல்லுங்கண்டா. தம்பி டீசல் நின்று அப்படியே கீழே வந்துடும். அடுத்தவனை பழி வாங்க வருங்க. அப்படியே ஆயில் அப்ளை பண்ணும். அப்போ என்ன அப்படியே ஆயில் அப்ளை பண்ணும். அப்படியே இது என்ன ஆகுனா அதில் வலிக்கு கீழே விழுந்துருவான்ல. ஸோ பாடி இப்படி இடிச்சுட்டு போகிறான் பாருங்களேன். தம்பி நீ மாட்டு விடப்பா. இப்படி மாட்டுவா கன்ஃபார்ம். மாட்டினா பார்த்தீங்களா தேவை உனக்கு இடித்து சரியான அடிபட்டுருச்சு அவனுக்கு. அப்பயும் சிரிச்சிட்டு இருக்கானது. அவன் பிஹேவியர் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதாச்சும் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இவனை எவல்யூஷன் பண்ண சொல்கிறாங்க. அதான் இப்போ நல்ல பயங்கரமான குறும்பு பண்ணுற அதாச்சும் பேய் பிசாஸ் பண்ணுற வேலையை பண்ணுறான். சொல்லி இப்போ இவனுக்கு எவல்யூஷனில் கரெக்டாக இருக்கானா. ஸோ இப்போ வந்து என்ன மட்டும் நடத்தணும்? ப்ளூ ரெட் கரெக்டானா? கரெக்டு எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நெருப்பெல்லாம் மட்டும் இவனை வந்து பிசாஸ் ஆக்குவாங்க. சீக்கிரம் தம்பி பிசாஸ் ஆகிட்டு வா. ஆனால் என்ன டார்ச்சர் பண்ணாத. அந்த அப்பார்ட்மெண்ட் 10க்கு போ. இப்போ எப்படி இவனை போக சொல்லுவாங்கன்னு தான் தெரில. என்னடா பண்ண என்ன இது பாரு கொடூரமாகிடுச்சு மூஞ்சி. தம்பி இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்னது? ரெட் ப்ளூ எல்லோ க்ரீன். ரெட் ப்ளூ எல்லோ க்ரீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வருவாங்களா இருக்குது. தம்பி அப்பா மண்டையில் சாக்கு போடுறானுங்க. பாருங்களேன் சாக்கு போட்டுருக்கானுங்க. தம்பி ஐயோ சாக்குலாம் அவன் சின்ன குழந்தைடா. இருந்தாலும் பிசாசெல்லாம் மாற்றுறானுங்க. பிரச்சனை அவனும் சிரிக்கிறான். முடிங்கீஸ்
ஐயோ முடிஞ்சிருச்சாடா? என்னடா நடக்குது? கூட்டு போயிட்டான் எங்கேயோ. என்னடா நடக்குது அங்கே? பூதமாக வருது, பூதமாக வருது. அவட பாவி பயலே ஆயிட்டு இப்போ ஃபுல் பிசாஸ் ஆகிட்டாங்க இவன். அதாச்சும் வந்து இவன் வந்து நேற்று ராத்திரி வந்து ஒரு ஃபுல் பிசாஸாக இவன் பார்த்தீங்கன்னா இல்லை, அவன் ரெடி ஆகிட்டானா அவன் ரெடி ஆகிட்டான். இப்போ வந்து அவனை வந்து ஏதோ ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்பாச் த பேபியா? இவனை யாரோ தத்தெடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியுது. ஸோ அதங்க நினைக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சு அதை நான் நினைக்கிறேன். இதோ யூ காட் அ மெயில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதோ 1995 தான் கோடு போல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இமெயில். ஸோ வந்து டிஸ்பாச் சைல்டு டிஸ்பாச். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் லேபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவனை யார் தத்தெடுக்க போகிறாங்களா? இருக்குங்க ஃபுல்லாக பாரு. கங்க்ராச்சுலேஷன் எம்ப்ளாய் 25 தி ஸ்டைல் பாஸ்ட் எவல்யூஷன். அதாச்சும் இவன் வந்து எவல்யூஷன் வந்து இவன் பாஸ் ஆகிட்டானே வந்து யாரோ வந்து இவனை தத்தெடுக்கிறாங்களாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்லீடா பிளாக்வுட் அப்பார்ட்மெண்ட் 10 கைஸ். இவங்க தான் ஆக்ட் ஒன்ல பார்ப்பானுங்க கைஸ். அதான பார்த்தேன். இப்போ நம்ம தான் அதாச்சும் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் 10க்கே இவன் அமுச்சு விட்றான். இவன் தான் அமுச்சு விட்ருக்கான். அதோ லேபிள் பண்ண போல இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் பேர் மொட்டை ராஜேந்திரன். ஸோ பார்த்தீங்கன்னா பேருக்கெலாம் போட்டிருக்கானுங்க கைஸ். ஸோ அப்போனா நம்ம தான் வந்து அப்பார்ட்மெண்ட் 10 கேஸ்லீடா அந்த ஆக்ட் ஒன்ல போடுவாங்களா, கேஸ்லீடா பிளாக்வுட் அப்படி போடுவாங்களே. இதோ அப்பார்ட்மெண்ட் 10 போடுவாங்க. அனதர் சுட். இப்போ அடுத்த குழந்தை வரப்போதுங்கிறானுங்க. அடுத்த குழந்தையாடா? இவனை பார்த்துக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாடா? இப்போ இன்னொரு குழந்தை வரையாடா? ஓகே, இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் போல இருக்குது. வேக்யூம் க்ளீனர் வச்சு இங்கே தான் பார்த்தேன் தான் கீஸ். ஸோ க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணடா ஒன்றுமே வர மாட்டேங்கி. ஏன் க்ளீனர்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்கடா. ஸோ க்ளீன் பண்ணு எல்லாம் வருது கீஸ். அப்படியே சீக்கிரம் க்ளீன் பண்ணு. க்ளீன் அப்படியே க்ளீன் பண்ணுற எல்லாத்தையும். இது வேறு ரொம்ப இருக்குங்க ஒரு நிமிஷம். இது இல்லை இட்ஸ் நாட் டைம் ஃபார் டைஸ். அதாச்சும் அதில் வந்து கிளியர் டைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எல்லாமே போயிடும். அதை நம்ம வேலை வாங்கணும்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க ஈஸ். ஸோ சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வாட்டி போகவே மாட்டேங்கி. நான் எடுத்துக்கிட்டே இருக்காலும் அது நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுவும் பாருங்கள் இது உறிஞ்சிக்கிட்டே இருக்கேட்டா. அது வேக்யூம் கிளீனராக அதை வேறு ஏதாச்சடா இல்லை சாத்தானோட வாயாடா இப்படி சாப்பாடு போகிற மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. என்னடா அது என்னடா போயிட்டே இருக்குது அது வாட்டிக்கு. சரி நமக்கு நல்லது தான். அட பாருங்களா நல்லதுன்னு சொன்னோடனே பாருங்கள், நல்லதுன்னு சொல்லி பாருங்கள். இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, ஆடு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ சீக்கிரம் எல்லாத்தையும் எடுப்போம். ஸோ என்னடா ஆச்சு? ஓவர்லோட் ஆயிடுச்சா? நல்லதுடா. இது ஓவர்லோட் ஆச்சுன்னா வெடிச்செல்லாம் சதறிடும். வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஓவர்லோட் ஆயிடுச்சு கீஸ் எல்லாமே. ரொம்ப லோட் ஆயிடுச்சு. ஆனால் அதுவும் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதான் என்னன்னு தெரில. இதுக்குள்ளே போட்டோடனே வந்து ரெட் ஆயிடுச்சு. அதாச்சும் உள்ளே ஜாமான்லாம் அப்படியே எடுப்பாங்க போல இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிப்போர்ட் த கேரேஜ் இட்ஸ் டைம். அதாச்சும் வந்து இப்போ நம்ம போய் சொல்ல போகிறோம். அதாச்சும் வந்து இப்போ ஒரு குழந்தை நச்சு. ஐயோ இது வேறு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ குழந்தைய வர வைங்க அப்படின்னு. இப்போ அடுத்து புதுசாக ஒரு குழந்தை வருதான். யாரா அது? யாரும் தெரியல. ஸோ இதை போய் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ளே பண்ணிடலாங்க நம்ம. ஸோ இதெல்லாம் தான் இருக்கும் போல இருக்குது. என்னடா பூச்சாண்டி தான் வந்துட போகுதுடா. தம்பி எப்போவுமே என்னடா அது எதுலேருந்து வர போகுது? ஏதோ போகுது போயிடுச்சு. ஸோ இதுதான் அது. தம்பி எனக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களா? ஐஜாடி கிஃப்ட் கொடுக்க போகிறானுங்க. என்னதுடா அது? ஓப்பன் த சீல். ஓப்பன். அடா பாவி இவனடா என்ன அவனை மாதிரியே இருக்கான். தம்பி என்னது? லக் யூ ட்ரிக் ரிச்சி ட்ரை ஒரு என்டர்டைன்மெண்ட்டா என்னடா சொல்கிறீங்க? ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இவனை பெட்டில் போட்டு நம்ம வெளியே போகணுமா? அவ்வளோதான் போல இருக்குது. அதாச்சும் இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா முடிய போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புரிஞ்சிருச்சா? இதில் இந்த ஆக்டில் தான், இந்த ஆக்ட் 4ல் தான் வந்து நம்ம ஆக்ட் 1ல் உள்ளதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்படி தான் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கோம். அதாச்சும் நான் தானே பார்த்தேன் அந்த அப்பார்ட்மெண்ட் போகும்போது கேஷிலிடா சொல்லும் போது எப்படி வந்து குழந்தை வந்து பேயா பறக்க அப்படின்னு நினச்சேன். அதான் இந்த இடத்துல தான் உருவாக்கியிருக்காங்க. அதாச்சும் நான் நினச்சேன் கேஷிலிடா தான் வந்து இவங்களோட உண்மையான அம்மான்னு நினச்சேன். ஆனால் அது கிடையாது. இவனோட உண்மையான அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது லாக் பண்ண மறந்துட்டேன். இவனுக்கு வந்து உண்மையான அம்மா வேறு யாரும் கீஸ். அதாச்சும் வந்து இந்த இடத்துல தான் வந்து என்னமோ பார்த்து குழந்தைங்களை பார்த்துருக்கணும். இந்த இடத்துல தான் இதையும் எடுத்து இங்கே தான் வந்து குழந்தைய பார்த்துட்டு பேய மாற்றி. அதாவது கேன்சலிட்டா உண்மையான அப்பா கிடையாது. இது கிவ் யூ அதை ஸ்டிக்கர் எடுக்கணும் போல இருக்குது. வேண்டாம் இவ்வளோ வேலை வச்சுருக்கீங்க. ஸோ எடுத்து இதில் மாட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு போகணும் போல கீஸ். ஸோ ஒன் மோர் திங் இது இன்னும் ஃபோன் கால் வரையா? ஃபோன் கால் அந்த சீட்டு தான் போய் எடுக்கணுமாடா. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு வர தெரில.
ஸோ வந்து இட்ஸ் எவார்ட்ஸ் அது யாரா உங்களால் வந்து ஒரு பேபி சீட்டர் அனுப்ப முடியுமா? அதாச்சும் நம்ம தான் பேபி சீட்டரே அனுப்பிச்சிருக்கோங்க ஈஸ் பாருங்கள். அந்த குழந்தை வந்து இப்போ ரொம்ப சேட்டை செய்யுது, உங்களுக்கு பேபி சீட்டர் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதோ பேபி சீட்டர் போட்டுருக்கு பார்த்தீங்களா, நம்ம தான் அனுப்பிச்சே விட்றோங்க ஈஸ். எட்வர்ட் வெஸ்டன் இதோ நம்ம வந்து ஒலிவர் கிரே அனுப்பிச்சி விட்ருவோம். ஸ்டூப்பிட், ஸோ வெரி வெரி ஸ்டூப்பிட், அதாச்சும் முட்டாள், ஒரு பெரிய பெரிய முட்டாள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இவனே அனுப்பிச்சி விட்ருவோம், அதான் நல்லா நல்லது. ஸோ இந்த பேபி சீட்டர் ரெக்வஸ்ட் கேஸ். ஆனால் நம்ம தான் உண்மையாக சொல்லலாம் அமுச்சே விட்ருக்கோம் பாருங்க. அவங்களாலாம் ஒன்று கூப்பிடல, அந்த கேசரிடாலாம் ஒன்றும் கூப்பிடல, நம்ம தான் அமுச்சே விட்டுருக்கோம். அதான் இங்கே இதெல்லாம் காமிக்கிறாங்க எப்படி வந்து அதெல்லாம் நடந்துருக்கு. நானும் கவனிச்சு அது எப்பறம் இந்த மாதிரி பேய் குழந்தைய பெற்றெடுப்பாங்க. நம்ம அதான் கடைசியில் பேய் குழந்தை தத்தெடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போவோம் நம்ம. ஸோ இதாங்கி தத்தெடுக்கணும்னா வந்து பார்த்து தத்தெடுக்கணும்னா இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சேட்டம் இல்லை, இந்த மாதிரி பேய் பிடிச்சதாக இருக்கும். ஸோ எல்லா குழந்தையும் அப்படி இருக்காது. ஸோ தத்தெடுத்தோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இந்த குழந்தை பற்றி. ஸோ சீக்கிரம்டா அடுத்தது லோடிங்னு போட்டுருக்காங்க. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேயை பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ட் முடிஞ்சிருச்சு கைஸ். அதான் இந்த ஆக்டோட முதல்ல அவள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதை டிஸ்கலாம் பை கைஸ்.